இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். நம்ம ஏற்கனவே இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே எழுதின ப்ரோக்ராம் தான் இது. வந்து எனது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம என்ன தெரியுது, நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இதில் நம்ம என்ன பார்க்கோம்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதில் பார்க்கோம். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குன்னா வரிசையா சீக்வென்ஷியலி என்ன செய்யும், இந்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லைன், செகண்ட் இந்த லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், அப்படியே வரிசையா என்ன செய்யும், சீக்வென்ஸாக தான் என்ன செய்யும் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, இது பைத்தான் வரிசையா இது ஒரு பிளாக், 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 இது ஒரு பிளாக். இப்போ நமக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, வரிசையா எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்துட்டு சம்திங் ஸ்டேட்மெண்ட் சீக்வென்ஷியலாக போகிறத வந்து சேஞ்ச் பண்ணி வேற இடத்துக்கு என்ன செய்யுது, கண்ட்ரோலை பிரான்ச் பண்ணுது. இந்த லைன்ல வந்துட்டு எங்க வந்துடுது, இந்த லைனுக்கு வந்துடுது. இதெல்லாம் என்ன இதாயிடுது, ஸ்கிப் ஆயிடுது. இந்த செக்ஷன் வந்து என்ன செஞ்சிருது, ஸ்கிப் ஆயிடுது. இந்த ரெண்டு பிளாக்கை வந்து என்ன செஞ்சிருச்சு, ஸ்கிப் பண்ணிடுச்சு. இதுக்கு பேர் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். இந்த அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஸ்கிப் பண்ணு, அல்லது ஃபால்ஸா இருந்தா ஸ்கிப் பண்ணு. இதை மாதிரி என்ன செய்வோம், ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொரு பார்த்தோம்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னா ஒரு ஒர்க்கை திருப்பி திருப்பி செய்யறது. இப்போ வரிசை சீக்வன்ஸாக செஞ்சுக்கிட்டே வரும். இங்கே வந்தோடனே மறுபடியும் எங்கே போகும், இந்த பிளாக்கோட ஸ்டார்டிங்க்கு. அதுக்கடுத்து இந்த செட்டை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே வரும், திருப்பி 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 செய்யும். இதுக்கு பேர் ஐட்ரேஷன் ஆர். இது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன செய்யும்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்றதை பிரான்ச் பண்ணும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அல்லது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன செய்யும், இந்த வரிசையா சீக்வென்ஸில் நடந்துட்டு இருக்கிறத என்ன செஞ்சு விடுது, பிரான்ச் பண்ணி விடும். இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல வந்து 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. 1 சீக்வென்ஷியல், 2 அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், 3 ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். நம்ம என்னென்ன 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பார்த்தீங்களா எக்ஸிக்யூஷன் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் வரிசையா, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், இப்படியே வரிசையா என்ன செஞ்சுட்டு வரும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். இது வந்து என்னது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ரெண்டு என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், ஹலோ திஸ் இஸ் ஷியாம்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், இன்னொரு பிரிண்ட் 43 செகண்ட் லைன் நார்த் காஸ்ட் ஸ்ட்ரீட் டிஎன், இந்த லைன் அடுத்து பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா ஹலோ திஸ் இஸ் ஷியாம் 43 செகண்ட் லைன் நார்த் காஸ்ட் ஸ்ட்ரீட் டிஎன். சீக்வென்ஷியலா என்ன செய்யுது, வரிசையா எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம், கோலா வந்து அச்சீவ் பண்ணுவோம். அப்போ ஒரு டெசிஷனை எடுப்போம், எந்த பாத்தை சூஸ் பண்றதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த பாத்து வழியா போய் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஆட் ஆர் ஈவன். இப்போ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ல ஒன்று பாசிட்டிவா இருக்கும் அல்லது நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஆட் ஆர் ஈவன்னா ஒன்று ஆடா இருக்கும் அல்லது ஈவனா இருக்கும். ஏதாவது ஒரு பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும், ஒன்று பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆட் அல்லது ஈவன். இப்போ அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது வந்து 3 டைப்ஸ். அதுல 1 சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், 2 இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், 3 இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலே. அந்த 3 இதுலேயே சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து ஒரு கண்டிஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபார்ம் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னா நமக்கு அதோட ரிசல்ட் வந்து என்ன வரும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வரும். அதை பொறுத்து வந்து நமக்கு வந்து ஒர்க் வந்து நடக்கும், ஸ்கிப் ஆகுதா அல்லது எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன், தென் என்ன இருக்கு, ஒரு கோலன், தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எப்படி ஆயிருக்கு, இண்டெட் ஆகி இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கோம்.
என்ன ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் டு செக் தி ஏஜ் அண்ட் பிரிண்ட் வெதர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு 18க்கு மேல இருந்தா எலிஜிபிள். அப்ப நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம் எக்ஸ. அந்த இன்புட் வாங்கினதை செக் பண்றோம். 18 greater than or equal to 18, 18 அல்லது 18க்கு மேல இருக்கா, 18 அல்லது 18க்கு மேல இருந்தா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பிரிண்ட் பண்றோம். இப்போ முதல் தடவை ப்ரோக்ராம் ரன் பண்றோம், இன்புட் வாங்குது, யூசர் என்ன கொடுக்காரு 34 அப்படின்னு கொடுக்காரு. 34 greater than or equal to 18 ட்ரூ. ட்ரூன்னு ஒன்று எந்த பார்ட் ஒர்க் ஆகும், பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஒர்க் ஆகும். அப்போ இந்த பார்த்தீங்களா அவுட்புட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ ப்ரோக்ராம் இன்னொரு ரன் பண்றோம், இன்புட் கேட்குது, இன்புட் நம்ம என்ன கொடுப்போம் 16 அப்படின்னு கொடுப்போம். 16 greater than or equal to 18 ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால ஒண்ணுமே என்ன செய்யாது, அவுட்புட் வராது. என்னன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல அல்டர்னேட் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அடுத்தது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இந்த கோலனுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எப்படி இருக்கு, இண்டென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்ஸ் கோலனுக்கு அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து இண்டென்ட் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது பார்ப்போம். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இதுல வந்து 2 பாசிபிலிட்டி. ஒன்னு ட்ரூ, ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து ஒர்க் ஆகும். இன்னொன்னு ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வரிசை இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ என்ட்ரி ஆகுது, கண்டிஷனை செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன ஆயிடும், எக்ஸிட். சப்போஸ் மறுபடியும் என்ட்ரி ஆகுது, கண்டிஷனை செக் பண்ணுது, இப்போ சப்போஸ் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும், தென் எக்ஸிட். அப்ப இந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகுமா அல்லது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகுமாங்கிறது இந்த கண்டிஷனை பொறுத்து. கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே இதை நம்ம என்ன செய்யறோம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கும். ப்ரோக்ராம் டு செக் இஃப் தி அக்செப்டட் நம்பர் ஆட் ஆர் ஈவன். ஆட் ஆர் ஈவன் எப்படி செக் பண்ணுவோம்னா, நமக்கு கிவன் இன்புட்டை 12 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா அது வந்து ஆட் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம், ஒரு நம்பரை வந்து என்ன செய்யறோம், இன்புட் வாங்குறோம். a ஈக்குவல் டு இன்புட் என்டர் எனி நம்பர். என்டர் எனி நம்பர்னு கேட்கும். யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணும். யூசர் என்ன செய்யறாரு 67 டைப் பண்றாரு. உடனே இஃப் பார்ட்டுக்கு போகும். a%2 67%2 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 1 ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். ஃபால்ஸ், ஃபால்ஸ்னு உடனே என்ன பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் a இஸ் ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆயிடும். தென் இன்னொரு என்ன செய்யறோம், இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்கும், a ஈக்குவல் டு இன்புட் என்டர் எனி நம்பர். என்டர் எனி நம்பர்னு கேட்குது. யூசர் என்ன செய்யறாரு 56 கொடுக்காரு. 56 கொடுக்காருனே இஃப்க்கு வரும். 56%2 0 ரிமைண்டர் வந்து என்ன வரும் 0 0 ஈக்குவல் டு 0 ட்ரூ. ட்ரூன்னு உடனே பிரிண்ட் a இஸ் ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணோம். பண்ணிட்டு 56 இஸ் an ஈவன் நம்பர்னு நமக்கு என்ன ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அல்டர்னேட் மெத்தட் பார்க்கும். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்க்கு முன்னாடி ஒரு வேரியபிள் 1 இருக்கு, எல்ஸ் பார்ட்டில் ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா இந்த இஃப்க்கு முன்னாடி உள்ள வேரியபிள் வந்து எதில் போய் அசைன் ஆகும், இந்த அசைன்மென்ட் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் உள்ளதில் போய் அசைன் ஆகிடும். சப்போஸ் ஃபால்ஸ் அந்த வேரியபிள் 2 வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா வேரியபிள் 1 வந்து அசைன் டு வேரியபிள், கண்டிஷன் ஃபால்ஸ்னா வேரியபிள் 2 இஸ் அசைன் டு வேரியபிள். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அல்டர்னேட் மெத்தடோட எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தோம்னா நம்பர் இன்புட் வாங்குறோம், அந்த அல்டர்னேட் மெத்தட் எல்ஸ் எழுதுறோம். x ஈக்குவல் டு ஈவன் ஒரு ஸ்ட்ரிங், இஃப் a%2 ஈக்குவல் டு 0 எல்ஸ் இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா ஈவன்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆயிடும், எக்ஸ்ல அசைன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆடுங்கிற ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்ல அசைன் ஆகும். தென் a இஸ் அந்த given நம்பர் இஸ் என்ன சொல்றோம், நம்ம எதை அசைன் பண்ணிருக்கோமோ ஈவன் அசைன் பண்ணியிருந்தா ஈவன் அல்லது ஆட் அசைன் பண்ணியிருந்தா ஆட்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். நம்ம என்ன இன்புட் என்ன கொடுக்காங்க, யூசர் வந்து 3 கொடுக்காங்க. 3 கொடுத்தா 3%2 வந்து 1 ஈக்குவல் டு 0வா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ஆடு, ஆடு வந்து எதில் போய் அசைன் ஆயிருக்கும், எக்ஸ்ல அசைன் ஆயிருக்கும். அப்ப 3 இஸ் ஆடுன்னு நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். இப்போ இன்னொரு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். இப்போ வந்து என்ன செய்யுது, யூசர் வந்து என்ன கொடுக்காங்க 22%2 ரிமைண்டர் வந்து என்னது 0 ஈக்குவல் டு 0.
அப்ப கண்டிஷன் ட்ரூ. அப்ப இந்த ஈவன் வந்து எக்ஸ்ல போய் என்ன ஆயிருக்கும், அசைன் ஆயிருக்கும். அப்ப 22 இஸ் ஈவன் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். 22 இஸ் ஈவன். நெஸ்டட் இஃப் எலிஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இதோட சிண்டாக்ஸ் வந்து இஃப் கண்டிஷன் 1, தென் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, எலிஃப் கண்டிஷன் 2, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் n. இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எலிஃப்க்கு வா, அதுல வந்து அந்த கண்டிஷன் ட்ரூனா அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணு. இப்போ அதுவும் ஃபால்ஸ்னா எங்க வந்துடு, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடு. இப்போ இதுக்கு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். என்ன செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப் வந்து செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா பாடி ஆஃப் இஃப் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். சப்போஸ் இது வந்து ஃபால்ஸ்னா அடுத்து எங்க போகும், எலிஃப்க்கு போகும். அது ட்ரூனா எலிஃபோட பாடி வந்து ஒர்க் ஆகும். இப்போ சப்போஸ் எலிஃப் வந்து ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். இதுல இது எத்தனை எலிஃப்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே போயிட்டே போடலாம், எத்தனை எலிஃப்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ எலிஃப் கிளாஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இஃப் எல்ஸ் எத்தனை இஃப் எல்ஸ்னால என்ன செஞ்சிருக்கோம், கம்பைன் பண்ணி ஒன் எலிஃப் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அதனால எலிஃபை வந்து நம்ம என்ன செய்வோம்னா என்ன சொல்லுவோம்னா அப்ரிவியேஷன் ஆஃப் எலிஃப் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த எலிஃப் வந்து எத்தனை நாளும் இருக்கலாம், எத்தனை எலிஃப்னாலும் என்ன செய்யலாம், கொடுத்துக்கிட்டே போனா. ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று லாஸ்ட்ல என்ன இருக்கணும், ஒரு எல்ஸ் கிளாஸ் இருக்கணும். லாஸ்ட்ல ஒரு எல்ஸ் கிளாஸ் வந்து இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் போகிறோம். இதுல இந்த எலிஃப் வந்து நமக்கு என்ன செய்யலாம், இந்த பாட்டு வந்து எத்தனை பாட்டுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே போகலாம், இந்த பாட்டை அப்படியே எத்தனை பாட்டுனாலும் இருக்கலாம். ஆனால் லாஸ்ட்ல என்ன இருக்கணும், ஒரு எல்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து நாம லாஸ்ட் இயர்ல C++ பார்த்துக்கோம், அதுல நெஸ்டட் இஃப் படிச்சிருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்ட். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போறோம். இதுல வந்து என்ன செய்யுதுன்னா 2 மார்க்ஸை வாங்கி அதோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் வந்து 80க்கு மேல இருந்ததுன்னா 80க்கு மேல அந்த கிரேட் A, 70 இருந்து 80க்குள்ள இருந்ததுன்னா கிரேட் B, 60 இருந்து 70க்குள்ள இருந்தா கிரேட் C, 50 இருந்து 60க்குள்ள இருந்தா கிரேட் D, அப்படி இல்லைன்னா கிரேட் E. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யறோம், ரன் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் இன்புட் வாங்குது 34 கொடுக்கும், செகண்ட் மார்க் வந்து 78 கொடுக்கும். அப்ப 34 பிளஸ் 78 என்ன வரும், நமக்கு என்ன வருது, கூட்டணும் ஆட் பண்ணோம்னா 34 பிளஸ் 78 என்ன வரும், 112 வரும். 112 வந்ததுன்னா நமக்கு ஆவரேஜ் எவ்வளவு வரும், 56 வரும். 56னா நமக்கு வந்து இதுல எந்த இஃப் ஒர்க் ஆகும், 56. இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இது ட்ரூ. ட்ரூ அப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், அவுட்புட் வந்து கிரேட் டி அவுட்புட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம், இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு 67, செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு 83 கொடுக்கும். அப்ப இதுல வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 67 plus 83 equal to 150 கிடைக்கும். 150னா ஆவரேஜ் வந்து 75. 75னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், கிரேட் B அப்படிங்க கிடைக்கும். பாத்தீங்களா, கிரேட் B கிடைச்சிருக்கா, இதே மாதிரி கிடைக்கும். இப்போ யூஸ் ஆஃப் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட், இன்னுங்கிறத யூஸ் பண்ணி எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன கொடுப்போம்னா இஃப் நம்ம இன்புட் வாங்கின கேரக்டர் இன் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துக்கோம் இருந்ததுன்னா நம்ம என்ன ஆகும், அது வந்து இந்த பிளாக் வந்து ஒர்க் ஆகும். CHC வவல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும், என்டரியா கேரக்டர் E கொடுக்கும். E கொடுத்தோடனே இந்த E வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கா, எஸ் ட்ரூ. அப்ப CHC வவல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். இன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எதில் எழுதிக்கலாம், இஃப்ல எழுதிக்கலாம். இன்னுக்கு அடுத்து என்ன இருக்கும், ஒரு செட் இருக்கும். அந்த செட்ல இன்னு இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இன் இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நாட் இன் வந்து இஃப்க்கு அப்படியே என்ன செய்யும், ஆப்போசிட்டா செய்யும். இன்புட் வாங்குறோம், நாட் இன் கொடுத்துக்கோம்னா இப்போ சப்போஸ் எக்ஸ்ன்னு இன்புட் கொடுக்கும். இப்போ எக்ஸ் இதுல இருக்கா, நாட் இன் இல்ல, அதனால நம்ம என்ன செய்யறோம், நாட் இன்ங்கிறது வந்து ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆகி பிரிண்ட், அந்த லெட்டர் வந்து ஏபிசில இல்ல, எக்ஸ் வந்து ஏபிசி கிடையாது அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த இன்னு நாட் இன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இஃப் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பார்த்தோம்னா பிளாக் வந்து எப்படி ஆகிருக்கும், இண்டென்ட் ஆகிருக்கும். பைத்தான்ல இண்டென்ட்டை இண்டிகேட் பண்ணி தான் எது செய்யுது, பிளாக் வந்து இண்டென்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஒரு பிளாக்ல உள்ளது. மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து
கோடை வந்து பிரிட்டியா மாத்துறதுக்காக நம்ம என்ன செஞ்சுப்போம் கொடுத்துப்போம். ஆனா இங்க வந்து இண்டென்ட் தான் என்ன செய்யுது பிளாக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. 4 ஸ்பேசஸ் பொதுவாக டிபிக்கல் இண்டென்ட் அமௌண்ட் வந்து பைத்தானோட இண்டென்ட் அமௌண்ட் வந்து 4 ஸ்பேசஸ். ஆனா இதுக்கு எது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம ஜெனரலா ஐட்ரேஷன் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா ஒரு கோட் ஆஃப் பிளாக் அது வந்து என்ன செய்யுதுன்னா திருப்பி 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 எக்ஸிக்யூட் பண்ணுது. திருப்பி திருப்பி எவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க என்ன செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ன செய்யுது எக்ஸிக்யூட் ஆகுது. A loop statement allows to execute a statement or group of statements multiple times. அப்ப multiple times execute ஆகும். எப்போ வரைக்கும் till the condition is satisfied. அப்ப condition satisfy ஆகலைனா என்ன செய்யாது இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இது எவ்வளோ ஒர்க்கிங் வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல ட்ரூ பார்ட் இருக்கு ஃபால்ஸ் பார்ட் இருக்கு. இந்த ட்ரூ பார்ட் வந்து திருப்பி திருப்பி ஒர்க் ஆகும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண்டிஷனுக்குள்ள வருது ட்ரூவா இருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது ட்ரூ பார்ட் ஸ்டேட்மெண்ட் தென் கண்டிஷனுக்குள்ள வருது தென் மறுபடியும் என்ன செய்யுது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது மறுபடியும் கண்டிஷனுக்கு வருது ட்ரூவா இருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வருது இப்போ மறுபடியும் கண்டிஷனுக்கு வருது ஃபால்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது அதுக்கு அடுத்து ஃபால்ஸ் பார்ட் கீழே உள்ள ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக் வந்து திருப்பி திருப்பி ஒர்க் ஆகிட்டே வரும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ஒர்க் ஆகாம திருப்பி திருப்பி உள்ளது ஒர்க் ஆகாம நமக்கு எங்கிட்டு போயிடும் ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இப்போ இதுல வந்து ஐட்ரேஷன் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. எத்தனை டைப்ஸ் 2 டைப்ஸ். ஒன்னு வந்து while loop இன்னொன்னு வந்து என்னது for loop. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து while loop ஓட சின்டாக்ஸ் பார்ப்போம். while கண்டிஷன் இங்க என்ன இருக்கு கோலன் தென் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அது வந்து இண்டென்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து else part வந்து ஆப்ஷனல் else கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து என்ன ஆயிருக்கு இண்டென்ட் ஆயிருக்கு. இந்த else part வந்து என்னது ஆப்ஷனல் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் கொடுக்காமனாலும் விட்டுறலாம். இப்போ இந்த while கண்டிஷன் இந்த கண்டிஷனை வந்து என்ன செய்யும் செக் பண்ணும். ட்ரூ ஆந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகிட்டு மறுபடியும் whileக்கு போகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபால்ஸா இருந்தா else part ஒர்க் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த else part கொடுக்கலைன்னா ஃபால்ஸா இருந்ததுன்னா while loopக்கு அடுத்து இண்டென்ட் ஆகிருக்கு முன்னாடி என்ன இது இண்டென்ட் ஆகி இருக்கோ அந்த while லைனுக்கு நேர் லைன்ல இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆயிடும் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஏன்னா இந்த else part வந்து ஆப்ஷனல். இது வந்து என்ட்ரி செக் லைட் லூப் டைப்னு சொல்லுவோம். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே லூப்புக்குள்ள போவா வேண்டாமாங்கிறத இந்த கண்டிஷன் வந்து டிசைட் பண்ணும். அதனால இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே ஃபால்ஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுதான் என்னது while loop எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கண்டிஷனல் கோட் தென் ரிப்பீட்டடா ட்ரூ ஆகுறது இது என்ன ஆகிட்டே இருக்கும் கண்டிஷனல் கோட் ஃபால்ஸ் அந்த வெளியே வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதுக்கு வந்து செக் பண்றோம் ஒரு ப்ரோக்ராம் while loopக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இதுல என்ன செய்யறோம் ஆல் நம்பர்ஸ் 10 to 15 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸையும் என்ன செய்யறோம் பிரிண்ட் பண்றோம். I equal to 10 while I less than or equal to 15 print I end equal to கோட்ஸ்க்குள்ள என்ன சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு ஒரு பேக்ஸ்லாஷ் t இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டேப் லாஸ்ட்ல நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட்ல ஒரு டேபை ஆட் பண்ணிக்கோ தென் I equal to I plus 1. இப்போ இந்த ரெண்டு லைனும் என்ன ஆயிருக்கு whileக்குள்ள இண்டென்ட் ஆயிருக்கு. அப்ப ட்ரூனா இந்த லைன் ரெண்டு லைன் என்ன ஆகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி நடக்கும். இந்த I equal to I plus 1க்கு ஷார்ட் ஹேண்டா நம்ம என்னமோ எழுதிக்கலாம் I plus 1 equal to 1ன்னு எழுதிக்கலாம். இந்த I equal to I plus 1க்கு பதிலா இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத முதல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன எது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லைன் I equal to 10 என்ன ஆயிடும் இனிஷியலைஸ் ஆயிடும் 10 less than or equal to 15 ட்ரூன உடனே என்னது பிரிண்ட் ஆகும் 10 பிரிண்ட் ஆகும். 10 பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்யும் ஒரு டேபை ஆட் பண்ணிடும் 10 டேப் தென் மறுபடியும் இங்க போகும் என்ன ஆயிடுது ஐயோட வேல்யூ 11 less than or equal to 15 ட்ரூன உடனே 11 பிரிண்ட் ஆயிட்டு ஒரு டேப் தென் 12 less than or equal to 15 ட்ரூ என்னது பிரிண்ட் ஆயிடும் I பிரிண்ட் ஆயிடும் 13 தென் என்னது ஒரு டேப் அதுக்கு அடுத்து என்ன ஆகும் 14 less than or equal to 15 ட்ரூ அப்போ 14க்கு அடுத்து ஒரு டேப் தென் என்ன வரும் 15க்கு அடுத்து ஒரு டேப் ஐயோட வேல்யூ 16 ஆகும் 16 ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 10 11 12 13 14 15 நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அவுட்புட் கிடைச்சிருக்கும்.
இப்போ இந்த பிரிண்ட்ல வந்து end equal to t நம்ம கொடுத்துக்கோம். இது வந்து end பாராமீட்டர் வந்து என்ன கொடுத்துக்கலாம், அதாவது அவுட்புட்டை எப்படி வச்சு செப்பரேட் பண்ண போறோம், அவுட்புட்டை வந்து என்னதை வச்சுட்டு செப்பரேட் பண்ண போறோம், டேப்ஸை வச்சு செப்பரேட் பண்ண போறோம். இது போக நமக்கு என்னென்ன கொடுத்துக்கலாம்னா நியூ லைன் கொடுத்துக்கலாம், அல்லது கமா கொடுத்துக்கலாம், அல்லது செமிகோலன் கொடுத்துக்கலாம். இப்போ while loop வந்து else வச்சு நம்ம என்ன செய்றோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேம் ப்ரோக்ராம் தான், நமக்கு என்ன கொடுத்துக்கோம்னா else part எழுதியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 10 ல இருந்து 15 வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே வரும், பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் ஆனோடனே else part ஒர்க் ஆகும். அப்ப நமக்கு வந்து 10 11 12 13 14 15 ஒர்க் ஆயிடும். இது 16 ஆன உடனே கண்டிஷன் ஃபால்ஸ்ன உடனே என்ன செய்யும், நெக்ஸ்ட் லைன் நியூ லைன்ல வேல்யூ ஆஃப் I when the loop exit 16, வேல்யூ ஆஃப் I when the loop exit 16 பிரிண்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லூப்குள்ள வரும்போது ஃபுல்லா எந்த வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா பிரிண்ட் ஆகும் 15 வரைக்கும். அதுக்கு அடுத்து 16 ஆனோடனேயும் while loop ஃபால்ஸ் ஆகும், else part ஒர்க் ஆகும். அதான் கண்டிஷனை வந்து நம்ம என்ன செய்வோம்னா பிகினிங்ல செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூ இருந்தா அந்த பாடி ஆஃப் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா பாடி ஆஃப் லூப் வந்து என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது. இதுவும் என்னது while loop மாதிரி என்ட்ரி செக் லூப் தான். இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் தென் கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இப்போ இந்த எல்ஸ் பார்ட் வந்து என்னது ஆப்ஷனல். ஓகேயா, இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல். இந்த ஃபார் லூப் வந்து ஃபாருக்கு அடுத்து என்ன இருக்கு, ஒரு கவுண்டர் வேரியபிள். இந்த கவுண்டர் வேரியபிள் வந்து C++ல உள்ள ஃபார் லூப்ல உள்ள கவுண்டர் வேரியபிளுக்கு சிமிலர். ஓகேயா, தென் வந்து இங்க என்ன இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ்ல இனிஷியல் ஃபைனல் அண்ட் இன்கிரிமெண்டல் வேல்யூ வந்து கொடுத்துப்போம். இதுல ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிப்போம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா ஒரு என்ன செய்யும், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டாப் -1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ட்ரூ இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அதாவது இந்த ரேஞ்சில் உள்ள ஒவ்வொரு வேல்யூக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே வரும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அந்த ரேஞ்சில் உள்ள வேல்யூ வந்து முடிஞ்சு போச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனால் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். எல்ஸ் பார்ட் இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு போகும். இதுதான் என்னது ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன். இந்த சீக்வன்ஸில் உள்ள ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவுக்கும் செய்யும். இந்த சீக்வன்ஸ்ல வந்து என்ன எப்படி இந்த ரேஞ்ச் வந்து எதை ஜெனரேட் பண்ணி தந்திருக்கோம், ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டாப் -1 வரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரேஞ்ச் வேல்யூ வந்து இருக்கும். இப்போ ரேஞ்சோட சின்டாக்ஸ் பார்ப்போம். ரேஞ்ச் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப். இப்போ இந்த இதில் வந்து ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். ஆப்ஷனலில் விட்டுருந்தோம்னா ஸ்டெப் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்டார்ட் வந்து இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் வந்து ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் வந்து 1னா எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பண்ணணுமோ அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இது வந்து என்னது, ஒரு ஆப்ஷனல் பார்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ரேஞ்ச் 1, 30, 1. அப்போ ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் எதுலேருந்து பண்ணோம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டாப் -1 வரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சோம், ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். அதனால 30ங்கிறதுனால 29 வரைக்கும் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகி 1லேருந்து 29 வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா 2லேருந்து எது வரைக்கும், 28 வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்து 2லேருந்து 28 வரைக்கும் இருக்கு. இன்க்ரிமெண்ட் வந்து 2 2 4 6 8னா. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் வேல்யூவில் கொடுத்துருக்கோம். அதனால டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரும். அதனால எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 30லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடிஞ்சிடும், 6லேயே முடிஞ்சிடும். 30லேருந்து 6 வரைக்கும். ஏன்னா ஸ்டாப் -1. இப்போ ரேஞ்ச் 20. இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எது கொடுக்கல, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது அப்பர் வேல்யூ லிமிட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ 20னா ஸ்டாப் -1னா எது வரைக்கும் எடுத்துக்கிறோம், 19 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ இனிஷியல் வேல்யூ 0லேருந்து 19 வரைக்கும் என்ன செய்யும், ஒர்க் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 19 வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் லூப்புக்கு பார்த்தோம்னா ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வன்ஸ் ஒரு என்ன செஞ்சிருப்போம், ரேஞ்சை வச்சு ஒரு சீக்வன்ஸ் செட் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து லிஸ்ட்டை வந்து ஜெனரேட் பண்ணிப்போம். லாஸ்ட் ஐட்டம் வந்துருச்சா இல்லை, அப்போ பாடி ஆஃப் ஃபார் லாஸ்ட் ஐட்டம் வந்துருச்சா, அடுத்த ஐட்டம் லிஸ்ட்டில் உள்ள அடுத்த எடு லாஸ்ட் ஐட்டம் வந்துருச்சா வரல, அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இரு. லாஸ்ட் ஐட்டம் வந்த உடனேயும் என்ன செஞ்சிரு, லூப் விட்டு வெளியே வந்துடும். அப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு தடவை வந்து என்ன செய்யும், பாடி ஆஃப் ஃபார் வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்ன செய்யறோம், ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்.
இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க வந்து என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஈவன் நம்பர்ஸாக நம்ம என்ன செய்கிறோம், பிரிண்ட் பண்ணுறோம் 2 to 10. இப்போ பார்த்தோம்னா இண்டென்ட் ஆகிருக்கு, ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எண்டில் வந்து என்ன ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து என்ன செஞ்சுருக்கோம், 2லேருந்து 10 வரைக்கும் ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சுருக்கோம், 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணு. அப்போ என்ன ரேஞ்சில் என்னென்ன இதாக இருக்கும், 2 4 6 8, ஏன்னா 10 வராது, ஸ்டாப் -1. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கிறோம், 2, அந்த லிஸ்ட்டில் உள்ள 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். தென் லிஸ்ட்டில் உள்ள 4, லிஸ்ட்டில் உள்ள 6, அடுத்து லிஸ்ட்டில் உள்ள 8. 8ஓட என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து லிஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அப்போ ஃபார் லூப் எண்ட் ஆகி ப்ரோக்ராம் என்ன ஆகிடும், எண்ட் ஆகிடும். இப்போ இந்த இன்டென்டேஷன் வந்து என்ன செய்யும், ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணும். நம்ம C++ல வந்து செட் பிராக்கெட் மாதிரி இங்கே வந்து பிளாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஸ் வச்சு அதே எக்ஸாம்பிள் பார்க்கும். அப்போ எல்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் வந்து என்ன ஆகும், எக்ஸிட் ஆகும். 2 4 6 8ன்னு என்ன ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு லூப் முடிஞ்ச உடனே எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு நியூ லைனும் எண்ட் ஆஃப் லூப். அப்போ இங்கே வந்து எண்ட் ஆஃப் லூப் அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆகிடும். 2 4 6 8ம் எண்ட் ஆஃப் லூப்பும் என்ன ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். எல்ஸ் பார்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும், எப்போ ஒர்க் ஆகும் எல்ஸ் பார்ட்டு, இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் லூப்புக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு n வந்து 100 கொடுத்துட்டோம். தென் வந்து சம் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ரேஞ்ச் வந்து 1, n+1. 1, n+1னா இந்த இடத்துல என்ன வரும், 1, 100, 101, 1, 101. அப்போ ரேஞ்ச் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர், 1லேருந்து 100 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் என்னது 1. அப்போ 1லேருந்து 1 2 3 அப் டு எது வரைக்கும், 100 வரைக்கும். இங்கே n+1 கொடுத்துக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வரும், ரேஞ்ச் வந்து 100ஐயும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா 101 தான் ஸ்டாப் வேல்யூ. அப்போ ஸ்டாப் -1, ஸ்டாப் -1ன்னா 100. அப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் ஒவ்வொரு தடவையாக எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டே வரோம், சம் பண்ணிக்கிட்டே வரோம். சம் பண்ணிட்டு அதை என்ன செய்கிறோம், பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணிக்கோம், சம் ஆஃப் 1 until %d. இந்த ஃபர்ஸ்ட் %d ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன ஆகும், சப்ஸ்டிட் ஆகும். செகண்ட் %d செகண்ட் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் ஆகும். அப்போ சப்ஸ்டிட் ஆச்சுன்னா சம் ஆஃப் 1 until %d, இங்கே என்ன இருக்குது, n இருக்குது. சம் ஆஃப் 1 until என்னோட வேல்யூ 100 ஈக்குவல் டு 1 to 100 வரைக்கும் கூட்டினோம்னா என்னது 5050. அந்த ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகிடும். இது போக இந்த ரேஞ்சில் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், டிக்ஷனரி கொடுக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து என்னென்னலாம் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி, இதை மாதிரி எதனாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரேஞ்சில் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து ரேஞ்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கும். ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். அப்போ COMPUTER இந்த ரேஞ்ச் இது ஒவ்வொன்றும். பிரிண்ட் வேர்டு எண்டில் வந்து என்ன செஞ்சுக்கோ, ஒரு ஸ்பேஸை கொடுத்துக்கோ. எல்ஸ் அப்போ லாஸ்ட்டில் வந்து ஃபார் லூப் முடிஞ்சவொடனே என்ன போய் பிரிண்ட் பண்ணு, எண்ட் ஆஃப் லூப்னு பிரிண்ட் பண்ணு. இப்போ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். அப்போ ஒரு ரேஞ்சு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு சிங்கிள் லெட்டரையும் என்ன செஞ்சு எடுத்து வச்சுக்கோம், அந்த ரேஞ்சில் எடுத்து வச்சுக்கோம். அதில் பிரிண்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு லெட்டரையும் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோ, ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோ. அப்போ நமக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும், C ஒரு ஸ்பேஸ், தென் லூப், தென் O, தென் ஒரு ஸ்பேஸ், தென் M ஒரு ஸ்பேஸ், தென் P ஒரு ஸ்பேஸ், தென் U ஒரு ஸ்பேஸ், தென் T ஒரு ஸ்பேஸ், E ஒரு ஸ்பேஸ், R ஒரு ஸ்பேஸ், தென் நியூ லைன், எண்ட் ஆஃப் லூப். அப்போ இந்த ஃபார் லூப் வந்து என்ன செய்யும், நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துக்கிடும். நெஸ்டட் லூப்னா ஒரு லூப்பை இன்னொரு லூப்புக்குள்ள வச்சிருந்தோம்னா அது வந்து என்னது, நெஸ்டட் லூப். எப்படியெல்லாம் பிளேஸ் பண்ணலாம்னா, ஒயில் வித்தின் அனதர் ஒயில், ஒரு ஒயிலுக்குள்ள இன்னொரு ஒயில், ஃபார் வித்தின் அனதர் ஃபார், ஒரு ஃபாருக்குள்ள இன்னொரு ஃபார் வித்தின் ஒயில், ஒரு ஃபாருக்குள்ள ஒயில் ஸ்டேட்மெண்ட், ஒயில் வித்தின் ஃபார், ஒயிலுக்குள்ள ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட். லூப்புக்குள்ள லூப் இருந்ததுன்னா அது வந்து என்னது, நெஸ்டட் லூப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்யறோம்னா 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோம். I = 1 while I less than or equal to 6. பாத்துக்கோங்க, இது ஃபுல்லா இந்த while லூப், இது while லூப், இண்டென்ட் ஆகி டோட்டலா இருக்கு. இதுக்குள்ள whileக்குள்ள என்ன இருக்கு, ஒரு for j in range 1, I 1, I பிரிண்ட் என்ன செய்யுது, j பிரிண்ட் பண்ணிக்கோ. எண்டில் ஒரு டேப் கொடு. இந்த j லூப் முடிஞ்ச உடனே என்ன செய்யும், ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ணு.
தென் ஐயா என்ன செஞ்சுக்கோ, இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும், 1 less than or equal to 6. ஐயோட வேல்யூ வந்து என்ன வரும், 1 வரும். அப்போ நமக்கு அவுட்புட் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த லூப் முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன வரும், 2. அந்த ரேஞ்சில் 1 2 கிடைக்கும். அதுக்கடுத்து 1 2 3 அடுத்த செட். இது வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு லைனையாக பிரிண்ட் பண்ணும். இந்த ஒயில் லூப் வந்து அடுத்தடுத்த லைனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு டோட்டல் என்ன பார்த்துக்கோன்னா, பைத்தானில் உள்ள ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்துக்கோம். தென் வந்து சம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அல்லது ட்ரூவாக இருந்ததுன்னா அல்லது ஃபால்ஸாக இருந்ததுன்னா, கண்டிஷன் என்ன செய்யுது, ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யப்போம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எதுக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இஃப், இஃப் எல்ஸு, எல் இஃப், ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி பண்ணுச்சுன்னா, சம் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நடந்தது. இப்போ நம்ம பார்க்க போற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து அன்கண்டிஷனலா, எந்தவித கண்டிஷனும் இல்லாம, வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு 3 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று பிரேக், செகண்ட் ஒன் கண்டினியூ, தேர்ட் ஒன் பாஸ். இதெல்லாம் பிரேக், கண்டினியூ, பாஸ் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து எதை இது ஜம்ப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அன்கண்டிஷனலா என்ன செய்ய முடியும், நம்மளால ஜம்ப் பண்ண முடியும். இப்போ பிரேக், கண்டினியூ வந்து எப்படி லூப்புக்குள்ள யூஸ் பண்றோங்கிறத பார்க்க போறோம். இப்போ கண்டிஷன், தென் இது லூப் பிளாக், திருப்பி திருப்பி நடக்கும். ட்ரூ ஆகும் தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் தண்ணியும் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் விட்டு வெளியே வந்துடும். இது வந்து எல்ஸ் பார்ட், லூப்போட எல்ஸ் பார்ட். இது அதுக்கப்புறம் உள்ள செக்மெண்ட். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் தண்ணியும் திருப்பி திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உள்ள பிரேக்குங்கிறத என்கவுண்டர் பண்ணுச்சுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். லூப் விட்டு வெளியே வருதுன்னா அந்த லூப்போட எல்ஸுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அங்கே தான் என்ன ஆகும், லூப் விட்டு வெளியே வந்துடும். பிரேக்கை பார்த்ததுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் கன்னியூவை பார்த்தா கன்னியூக்கு அடுத்து கீழே லூப்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம மறுபடியும் எங்க போயிடும், கண்டிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்பை டெர்மினேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இது வந்து எங்க வரைக்கும் அந்த கண்ட்ரோல் வந்து எங்க போகும், லூப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லூப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஒயிலோ ஃபார் லூப்போ நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனது திருப்பி திருப்பி என்ன ஆகிட்டே இருக்கும், ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு லூப் விட்டு வெளியே வர்றதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் என்கவுண்டர் ஆச்சுன்னா லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிகியூஷன் வரிசையா நடந்துகிட்டே போகும். இப்போ சப்போஸ் நெஸ்டட் லூப்புக்குள்ள பிரேக் இருந்ததுன்னா இன்னர் லூப் மட்டும்தான் என்ன ஆகும், பிரேக் ஆகி வெளியே வரும். இன்னர் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். பிரேக்கோட சின்டாக்ஸ் பிரேக்குங்கிற கீவேர்டு மட்டும்தான். லூப்புக்குள்ள என்டர் ஆகும், லூப் பிளாக்குக்குள்ள பிரேக் இருக்கான்னு பார்ப்போம். லூப் பிளாக்குக்குள்ள பிரேக் இருந்ததுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். இல்லைன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் லூப் விட்டு வெளியே வந்துடும். நம்மளோட லூப் பாடிக்குள்ள பிரேக் இருந்தாலும் லூப் விட்டு வெளியே வந்துடும். இப்போ ஃபார் லூப்புக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கும். இப்போ ஃபார் லூப்புக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இண்டென்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் என்னது ஃபார் லூப்புக்குள்ள உள்ளது. ஃபார் லூப்புக்குள்ள பிரேக் இருக்கு. இந்த பிரேக்கை பார்த்த உடனேயும் ஃபார் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப பிரேக்கை பார்த்த உடனே எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிகியூஷன் இங்க வந்துடும். இந்த உள்ள உள்ளதை என்ன செய்யாது, செய்யாது. இதே இது ஒயில் லூப்புக்குள்ள போடுறோம். ஒயில் லூப்புக்குள்ள உள்ள என்ன இது இண்டென்ட் ஆயிருக்கு, இது ஃபுல்லா லூப்புக்குள்ள உள்ள பாடி, இதான் லூப் பாடி. இது லூப் பாடி விட்டு அவுட் உள்ளது. இப்போ பிரேக்கை பார்த்தோம், ஒயில் லூப்ல பிரேக்கை பார்த்த உடனே என்னது, ஒயில் லூப்போட அவுட்டர் பாடி அது. லூப் முடிஞ்ச அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப பிரேக்கை பார்த்த உடனே எங்க வந்துடும், கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒவ்வொரு வேர்டா ஒவ்வொரு கேரக்டரா என்ன செய்யும், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் தடவை ஜே எடுக்கும், செகண்ட் டைம் யூ எம், அப்படியே எது வரைக்கும் டி வரைக்கும் எடுக்கும். இதுல சப்போஸ் வேர்டு வந்து ஈயா இருந்ததுன்னா பிரேக் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணு, அதாவது அந்த கேரக்டரை வேர்டுன்னு நம்ம இங்க போட்டுக்கிறது ஒவ்வொரு தடவையும் ஃபார் லூப்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கும். அப்ப ஜே எடுக்கும், ஈயா இல்ல, அப்ப என்ன செய்யும், ஜே பிரிண்ட் ஆயிடும், ஜே பிரிண்ட் ஆயிடும். தென் யூ, அதுவும் ஈக்குவல் டு இ கிடையாது, யூ பிரிண்ட் ஆயிடும். எம், அதுவும் ஈக்குவல் டு இ கிடையாது, எம் பிரிண்ட் ஆயிடும். பி, அதுவும் ஈக்கு ஈக்குவல் கிடையாது, பி பிரிண்ட் ஆயிடும். ஸ்பேஸ் இ கிடையாது, ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடும். எஸ்
E கிடையாது பிரிண்ட் ஆயிடும். T E கிடையாது T பிரிண்ட் ஆயிடும். A E கிடையாது A பிரிண்ட் ஆயிடும். T E கிடையாது T பிரிண்ட் ஆயிடும். then E equal to E break. அப்ப லூப் விட்டு எங்க வந்துரும்? வெளியே வந்துரும். லூப் விட்டு வெளியே வந்ததுன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். அப்ப நமக்கு அவுட்புட் எது மட்டும் தான் கிடைக்கும்? ஜம்ப் ஸ்டேட். E க்கு முன்னாடி உள்ள கேரக்டர்ஸ் ஐக்கு உள்ள கேரக்டர்ஸ் மட்டும் தான் என்ன செய்யும்? நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபார் லூப்ல பிரேக் யூஸ் பண்றோம். எல்ஸ் பார்ட் வச்சு நமக்கு பிரேக் பார்த்தோம்னாலே எல்ஸ் பார்ட்டும் என்ன செய்யாது? ஒர்க் ஆகாதுன்னு நம்ம பார்த்துக்கோம். ஆனா ஃபார் லூப் பிரேக் இல்லாம ஒர்க் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து என்ன ஆகும்? ஃபார் லூப் முடிஞ்சோடனே எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகி லூப் விட்டு வெளியே வரும். ஆனா பிரேக்கை என்கவுண்டர் பண்ணுச்சுன்னா என்ன செய்யும்? லூப் ஃபார் லூப் பாடி விட்டு வெளியே. அப்ப எந்த இடத்துக்கு வரும்? பிரேக் என்கவுண்டர் ஆச்சுன்னா இந்த லைனுக்கு வரும். அதே ப்ரோக்ராம் தான் நமக்கு என்ன மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? எல்ஸ் லூப் மட்டும்தான். இதுலயும் அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஜம்ப் ஸ்டார்ட்னு கிடைக்கும். அதுக்கடுத்து லூப் விட்டு வெளியே வந்துடும் பிரேக்கை பார்த்த உடனேயும். அதுக்கடுத்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? பிரிண்ட் ஆயிடும். நமக்கு எது பிரிண்ட் ஆகாது? இந்த எண்ட் ஆஃப் தி லூப் வந்து என்ன ஆகாது? பிரிண்ட் ஆகாது. அப்ப லூப் பாடி வந்து எல்ஸ் பார்ட்டை என்ன செய்யாது? எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆனா லூப் நார்மலா முடிஞ்சா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். பிரேக் வழியாக பிரேக் ஆகி வெளியே வந்ததுன்னா எல்ஸ் பார்ட் என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும்தான். இது என்ன செய்யும்? ரிமைனிங் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன செஞ்சிடும்? மூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எப்போ? லாஸ்ட் எண்டுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும். ஆனா கண்டினியூவை பார்த்தோமே ரிமைனிங் பாடி லூப்ல இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன ஆயிடும்? கண்டினியூ வந்து மூவ் பண்ணிடும். இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா லூப்புக்குள்ள வரும். ட்ரூவா இருந்தா மறுபடியும் லூப்புக்கு போயிடும். இல்லைன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப்பை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யும்? லூப்போட கண்டிஷனுக்கு போகும். ஃபால்ஸா இருந்தா எப்பவும் போல லூப் விட்டு வெளியே வந்துடும். அப்ப எஸ்ஸா இருந்தா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் மட்டும் தான் என்ன செய்யாது? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் மட்டும் தான் ஒர்க் ஆகாது. அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாம மறுபடியும் எங்க போயிடும்? டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கண்ட்ரோல் வந்து பாஸ் ஆயிடும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபார் லூப்போட கோடு இப்போ பார்த்தோம்னா கண்டினியூ பார்த்தோம்னா மறுபடியும் எங்க போயிடும்? ஃபார் லூப்ல உள்ள நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆயிடும். அதே மாதிரி தான் ஒயிலுக்குள்ள கண்டினியூ இருக்கு. கண்டினியூ இருந்தவொடனே ஆக்சுவலா வந்து இப்போ ஒயில் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க வந்த உடனே மூவ் ஆகும்? இங்க வந்த உடனே மேலே போகும். ஆனா அந்த கண்டினியூ இருக்கிறதுனால இந்த கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆன உடனே எங்க போயிடும்? ஒயில் லூப்ல போய் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதே ப்ரோக்ராம் தான். ஆனா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்டினியூ யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கு பார்க்கும். அப்ப கண்டினியூ யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈயா இருந்ததுன்னா என்ன செஞ்சுக்கோ? கண்டினியூ பண்ணு. அப்படி இல்லைன்னா வேற பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப JUMP ஸ்பேஸ் STAT E வந்த உடனே என்ன ஆயிடுது? கண்டினியூ. அப்ப நமக்கு இந்த பிரிண்ட் வேர்டு வந்து என்ன ஆகாது? E இருக்கும்போது ஒர்க் ஆகாது. அப்ப மறுபடியும் கண்ட்ரோல் இங்க போயிடும். தென் எம்முக்கு பிரிண்ட் ஆயிடும். தென் E கண்டினியூ மறுபடியும் மேலே போகும். NT அப்ப இந்த வேல்ல E இல்லாம அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வந்து எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து இன்டர்பிரட்டர் வந்து என்ன செஞ்சிடும்? கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். எதுவுமே இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்னால எதுவுமே நடக்காது. எந்தவித ஆபரேஷனும் என்ன ஆகாது? ரிசல்ட் ஆகாது. நோ ரிசல்ட்ஸ் இன் நோ ஆபரேஷன்ஸ். என்ன நடக்காது? எந்த ஆபரேஷனுமே நடக்காது. இது இஃப் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுபோல லூப் கன்ஸ்ட்ரக்ட்ல யூஸ் பண்ணுவோம். எப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், எந்தவித ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, ஆனா நமக்கு ஒரு பிளாக் வேணும்னு நினைச்சோம்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருப்போம்? யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு நம்பர் இன்புட் வந்துட்டோம். A = 0னா பாஸ். இதுல என்ன செய்ய மாட்டோம்? ஒண்ணுமே செய்யாது. A = 0னா எல்ஸ்னா நான் 0 இஸ் அக்செப்டட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. அப்ப இப்போ கன் பண்றோம். 3 இன்புட் கொடுக்கும். 3 = 0வா? இல்ல. அப்ப எல்ஸ் பார்ட் இருக்காது. நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட். சப்போஸ் 0 இன்புட் கொடுக்கும். தென் பாஸ். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணுமே செய்யாது. அப்ப அதுக்கு அடுத்து ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்துடும். அப்ப ஒரு அவுட்புட்டுமே எதுவுமே இருக்காது. அப்ப பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டரா ஆக்ட் ஆகும். ஃபியூச்சர்ல வந்து அந்த இடத்துல எதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அந்த பாடியில எதுவுமே பாஸ் கொடுத்துருக்க பாடியில என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார் வேல் இன் கம்ப்யூட்டர் பாஸ் print end of the loop structure will be built in future.
அப்போ ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கும், என்ன செஞ்சிடும், பாஸ் 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 பாஸ். அப்போ நத்திங், ஒவ்வொரு கேரக்டருக்கும் எதுவுமே நடக்காது. நம்ம இந்த லூப் பாடி வந்து பின்னாடி எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு டெம்பரரியாக பாஸ் கொடுத்து வச்சிருக்கோம். நமக்கு அவுட்புட் எது மட்டும் தான் கிடைக்கும், எண்ட் ஆஃப் தி லூப், லூப் ஸ்ட்ரக்சர்